வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சித் தேர்தல். தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். அக்டோபர் 21 வாக்கு எண்ணிக்கை. முதல்வர் ஜெயலலிதா வெளிநாடு செல்ல தேவையில்லை, ஓரிரு நாளில் இல்லம் திரும்புவார் என மருத்துவர்கள் குழு அறிவிப்பு. அனைவருடைய நலனும் பாதுகாக்கப்படும், பிரதமர் மோடி உறுதி. PSLV C-35 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ தீவிரம். தமிழக உள்ளாட்சித் தேர்தல் வரும் அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும் என தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் சீதாராமன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போதுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையமும் நகராட்சி நிர்வாகத்துறையும் மேற்கொண்டன. இதன் தொடர்ச்சியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் தேதியை மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் இன்று அறிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அக்டோபர் மாதம் 17 மற்றும் 19 தேதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்தார். நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும், சென்னை மாநகராட்சிக்கு அக்டோபர் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், 3ஆம் நிலை நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகளுக்கான சாதாரண தேர்தல்கள் அக்டோபர் மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெறும். வேட்புமனுக்கள் தாக்கல் நாளை முதல் துவங்கும். தேர்தல் அறிவிக்கை பிரசுரித்தல் மற்றும் வேட்புமனுக்கள் பெறுதல் 26/9/2016. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் 3/10/2016. வேட்பு மனுக்களை ஆய்வு செய்வதற்குரிய நாள் 4/10/2016. வேட்பு மனுக்களை திரும்ப பெறுதல் 6/10/2016. வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நாள் 21/10/2016. தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்களின் முதல் கூட்டம் மற்றும் பதவி ஏற்பு நாள் 26/10/2016. தமிழகத்தில் மொத்தம் 5,80,00,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும், மாநிலம் முழுவதும் 37 தேர்தல் பார்வையாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் தெரிவித்தார். வார்டு வாரியாக, வீதி வாரியாக ஆன்லைன் முறையில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு முடிந்தது. மொத்தம் 5.80 கோடி வாக்காளர்கள் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். தேர்தல் பார்வையாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் IAS வீதம், சென்னை மாநகராட்சி மற்றும் சில மாநகராட்சி பகுதிகளுக்கு 2 தேர்தல் பார்வையாளர்களும் ஆக மொத்தம் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட 37 தேர்தல் பார்வையாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை தேறி வருவதாகவும், அவர் ஓரிரு நாட்களில் தமது இல்லத்திற்கு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் குழு அறிவித்துள்ளது. முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக கடந்த வியாழக்கிழமை இரவு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஜெயலலிதா காய்ச்சல் நீங்கி நலமாக இருப்பதாகவும், வழக்கமான உணவுகளை அருந்துவதாகவும் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அறிவித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய மருத்துவர்கள் குழு, ஜெயலலிதாவிற்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும், விரைவாக குணமடைந்து வரும் அவருக்கு மேலும் சில நாட்கள் ஓய்வு தேவைப்படுவதாகவும் தெரிவித்தனர். முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல இருப்பதாக கூறிய தகவல் தவறானது என்றும், அவர் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மருத்துவர்கள் கூறினர். The fever was brought under control. The Honorable Chief Minister has resumed a regular diet. The Honorable Chief Minister is under observation since then. Necessary medications are being administered as required.
As per standard medical protocols, necessary investigations and tests are being done to prevent the reoccurrence of fever. The Honourable Chief Minister is continuing on a normal diet. There have been rumours and conjectures circulated falsely in the social media about the Honourable Madam's health condition, stating that she will be taken abroad for treatment. These are totally false and baseless. There is no question of taking the Honourable Chief Minister abroad for treatment, as there is no necessity at all for this. The Honourable Chief Minister is responding well to the treatment and continues to get better. As part of the ongoing recuperation, the Honourable Chief Minister has been advised for more days of rest. The Honourable Chief Minister will be discharged from the hospital in a few days and will soon resume her normal office duties. சமுதாயத்தில் உள்ள அனைவருடைய நலனை காக்க பாரதிய ஜனதா அரசு பாடுபட்டு வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய தலைவர் அமித்ஷா, மூத்த தலைவர் அத்வானி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்பட கட்சியின் நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இது தவிர எல்லையில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத தாக்குதல், பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. இந்த விழாவில் பேசிய பிரதமர் மோடி, மக்கள் நலன் சார்ந்த கொள்கையை பாரதிய ஜனதா அடிப்படையாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். PSLV C-35 ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ அறிவியலாளர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ PSLV மற்றும் GSLV மூலம் ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தி வருகிறது. வர்த்தக ரீதியிலும் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தி வருகிறது. இதுவரை அமெரிக்கா, ஜப்பான், கனடா, சிங்கப்பூர் உள்பட பல்வேறு நாடுகளின் செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து PSLV C-35 ராக்கெட் மூலம் ஸ்கேட்சாட் 1 என்ற செயற்கைக்கோள் நாளை காலை 9 மணி 12 வினாடிகளில் விண்ணில் செலுத்தப்படுகிறது. ராக்கெட்டில் எரிபொருள் நிரப்புவதற்கான இறுதிக்கட்ட பணிகளை இஸ்ரோ அறிவியலாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். அல்ஜீரியா, கனடா, அமெரிக்கா மற்றும் 2 பல்கலைக்கழக செயற்கைக்கோள்களும் இந்த ராக்கெட்டில் விண்ணில் ஏவப்படுகின்றன. பூமியில் இருந்து 720 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தப்படுகிறது. இதன் மூலம் பருவகாலம் மற்றும் பேரிடர் நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். தீவிரவாத தாக்குதலுக்கு உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் என்ற பெயரில் வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிய மோடி, தூய்மை இந்தியா திட்டத்தால் நாட்டு மக்களின் மனதில் சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் 2,48,00,000 கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த மோடி, வரும் ஆண்டில் கூடுதலாக 1,50,00,000 கழிப்பறைகள் கட்ட திட்டமிட்டுள்ளதாக கூறினார். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோழைத்தனமான தாக்குதலில் ஈடுபட்டவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் இதற்கு தகுந்த பதிலடி உரிய நேரத்தில் கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற மாரியப்பனின் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியை பாராட்டிய மோடி, மாற்றுத்திறனாளி வீரர்கள் மூலம் உலக அரங்கில் பெருமை இந்தியா அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மகாராஷ்டிரம், ஆந்திரம், தெலங்கானா மற்றும் கர்நாடகத்தின் வடபகுதி என 4 மாநிலங்களில் தொடரும் கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை மும்பை உள்ளிட்ட பல நகரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தொடரும் மழை காரணமாக மும்பை நகரில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநில அணைகளில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேற்றப்படுவதாலும் தெலங்கானா மாநிலம் தண்ணீரில் தத்தளிக்கிறது. ஹைதராபாத், குண்டூர் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதால் மீட்பு நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 17 பேர் பலியானார்கள். தெலங்கானாவில் மேடக் மாவட்டத்தில் வனதுர்க்கை கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் 23 பேர் வெள்ளத்தில் சிக்கி தவித்தனர். அவர்களை விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்டனர். வட கர்நாடகத்தில் பிதார் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஆந்திர மாநிலத்தில் பல பகுதிகளிலும் ஒரு வாரமாக கனமழை நீடிக்கிறது. கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளில் தொடர்ந்து அபாய கட்டத்தை தாண்டி வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிரகாசம், குண்டூர், கிருஷ்ணா, ஸ்ரீகாகுளம், கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்களில் மழை வெள்ளம் சாலைகளில் கரைபுண்டு ஓடியது. கிருஷ்ணா, பிரகாசம், குண்டூர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் 40,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள்
நாசமடைந்தன. ஹைதராபாத் நகரில் நிஜாம்பேட் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி சாலையில் உள்ள பள்ளத்தில் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்த இளைஞர் பத்திரமாக மீட்கப்பட்டார். மருத்துவ படிப்பிற்கான சிறப்பு கலந்தாய்வு சென்னையில் நாளை நடைபெறுகிறது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மருத்துவ படிப்புக்கான சிறப்பு கலந்தாய்வு சென்னையில் நாளை நடைபெறும் என மருத்துவ கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய மருத்துவ படிப்புக்கான தேர்வுக்குழு செயலர் செல்வராஜ், ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் தொடங்க உள்ளதாக குறிப்பிட்டார். அகில இந்திய மருத்துவ கவுன்சிலிடமிருந்து பெறப்பட்ட 90 இடங்களை நிரப்புவதற்கான இந்த கலந்தாய்வில் MBBS படிப்புகளுக்காக 81 இடங்களும், ESI மருத்துவக் கல்லூரியில் 9 இடங்களுக்கும் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். வருகிற 28ஆம் தேதி சுயநிதி கல்லூரிகளில் உள்ள 64 MBBS படிப்புக்கும் 440 BDS இடங்களுக்கும் கலந்தாய்வு நடைபெற உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சிறப்பு கலந்தாய்வு நாளை காலை அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஓமந்தூர் வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு தகுதியுடைய அரசு MBBS இடங்கள் எடுத்த மாணவர்கள் மற்றும் ESI KK நகர் MBBS எடுத்த மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். அதாவது சுயநிதி கல்லூரிகளில் BDS காலியாக உள்ள இடங்களுக்கும் அடுத்த கட்ட கலந்தாய்வு அநேகமாக 28ஆம் தேதி நடக்கும். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாமில் ஏராளமானோர் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் தொடர்பான மனுக்களை அளித்தனர். தமிழக உள்ளாட்சித் தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறுகிறது. இதற்கான இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான சிறப்பு முகாம் இன்று காலை 9:30 மணி முதல் தொடங்கி மாலை 5:30 மணி வரை தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தம் தொடர்பான மனுக்களை ஏராளமானோர் அளித்தனர். சென்னையில் உள்ள 16 பேரவை தொகுதிகளிலும் இதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. இது மட்டுமின்றி இணையதளம் மூலமாகவும் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் முகவரி மாற்றத்திற்காக விண்ணப்பிக்கலாம் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இணையம் துறைமுக திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேங்காய்பட்டினத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை கடல் வழியாக நாட்டு படகுகளில் கருப்பு கொடிகளை கட்டி மீனவர்கள் கண்டன பேரணி நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் பகுதியில் 28,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வர்த்தக துறைமுகம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தேங்காய்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் இருந்து கன்னியாகுமரி வரையில் 500க்கும் அதிகமான நாட்டுப்படகு மீனவர்கள் படகுகளில் கருப்பு கொடிகளை கட்டி கண்டன பேரணி நடத்தினர். போராட்டக் குழுவினர் கடற்கரை கிராமங்களுக்கு சென்று ஆதரவு திரட்டினர். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் குமரி மாவட்டத்தில் உள்ள மீனவ மக்கள் மட்டுமல்ல, மீனவரை சார்ந்த அனைத்து மக்களுமாக சுமார் 1 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட இருக்கின்றோம். எங்களுக்கு இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இந்த மக்களை அழிக்கின்ற திட்டத்தை நீக்கும் வரை மீனவர்களின் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏறக்குறைய 1000 வள்ளங்கள் கலந்து கொள்கின்றன. கருப்பு கொடி கட்டி ஒவ்வொரு வள்ளங்களும் செல்லும், 1000 வள்ளங்களும் செல்லும். ஆங்காங்கே ஒவ்வொரு ஊருக்கு நேரே வரும்போது அந்தந்த ஊர் பகுதி மக்கள் கூட்டமாக நின்று கொடியசைத்து ஆதரவு தெரிவிப்பார்கள். மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்கள் தீவிரமடையும். அரசின் புதிய கல்விக் கொள்கை அடிமைத்தனத்திற்கு வழிவகுக்கும் என திருப்பூரில் நடைபெற்ற புதிய கல்விக் கொள்கை கருத்தரங்கில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். திருப்பூர் புதிய கல்விக் கொள்கை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மக்கள் சிவில் உரிமை குழு தலைவர் கனகுறிஞ்சி, பச்சை தமிழகம் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் உள்ளிட்ட ஆர்வலர்கள் திரளானோர் பங்கேற்றனர். கருத்தரங்கில் பேசியவர்கள் மதிப்பெண் வீக்கத்திற்கு மதிப்பு கொடுப்பதால் நமக்கு தேவையான கல்வி கிடைக்காமல் போவதாக குறிப்பிட்டனர். குழந்தைகளின் திறமை, படைப்பு திறனை அழிக்கும் வேலையை செய்வதாக சுட்டிக்காட்டினர். பின்னர் நமது வேந்தர் டிவி செய்தியாளர்களுடன் பேசிய கனகுறிஞ்சி, தொடக்க கல்வி முதல் தமிழ் மொழியில் கல்வியை கற்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கல்வித்துறை மாநில பட்டியலில் மட்டுமே தொடர வேண்டும் என்றும் அப்போதுதான் மாநில மொழி நலன்கள் பாதுகாக்கப்படும் எனவும் கனகுறிஞ்சி கூறினார். புதிய கல்விக் கொள்கை என்பது 5ஆம் வகுப்பு வரை மாத்திரம் தாய்மொழி வழி கல்வியை வைத்துக் கொள்ளலாம் என்று பரிந்துரைக்கின்றது. இதை இந்த கருத்தரங்கு வன்மையாக கண்டிக்கின்றது. மாநில பட்டியலே இருந்த கல்வி நெருக்கடி நிலை காலகட்டத்தில்
பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அதை மீண்டும் மாநில பட்டியலுக்கே மாற்றி அமைத்து மாநிலங்களுடைய உரிமையை பேண வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்துகின்றது. கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பச்சை தமிழகம் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார், புதிய கல்விக் கொள்கை சிறுபான்மையினர், பெண்கள், தலித்களுக்கு எதிரானது என்று கூறினார். சமஸ்கிருத ஆதிக்கத்தால் தமிழ் சமூகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் சுப உதயகுமார் தெரிவித்தார். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல எதிர்மறை சிந்தனைகளை, விழுமியங்களை மிகவும் சாமர்த்தியமாக இதில் நுழைத்திருக்கிறார்கள். இந்த அறிக்கை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. குறிப்பாக தலித் மக்களும், பெண்களும், சிறுபான்மையினரும் இந்த கொள்கையை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. இதேபோல் திருச்சியில் நடைபெற்ற புதிய கல்விக் கொள்கை குறித்த பொது விவாதத்தில் தமிழக அரசு கல்லூரி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் புதிய கல்விக் கொள்கை குறித்த கருத்து கேட்பு மற்றும் பொது விவாதம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டனர். புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்பட பல்வேறு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. தேசிய கல்விக் கொள்கை 2016 முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டும். ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டத்தை அரசு ஏற்படுத்தி அதை அமலாக்க வேண்டும் என்று போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உதகையில் இன்று முதல் 2வது சீசன் களை கட்ட தொடங்கியுள்ளது. வண்ண மலர் அலங்காரங்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு வியந்தனர். நீலகிரியில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதம் முதல் வாரம் வரை முதல் சீசனாகவும், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் 2வது சீசனாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. தற்பொழுது 2ஆம் சீசன் துவங்கியுள்ள நிலையில் உதகையில் உள்ள தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா மற்றும் கோத்தகிரி நேரு பூங்கா போன்ற பூங்காக்களில் மலர்ச்செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. தாவரவியல் பூங்காவில் 10,000 தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து செடிகளிலும் மலர்கள் பூத்துள்ளது. இது தவிர பூங்கா முழுவதும் 3 லட்சம் செடிகளில் பல வகையான மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகிறது. முதன்முறையாக பூங்கா இல்லத்தை சுற்றிலும் 10,000 தொட்டிகளை கொண்டு பல்வேறு வடிவங்களில் மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. விடுமுறைக்காக உதகை வந்துள்ள சுற்றுலா பயணிகள் பல்வேறு வகையான மலர்கள் மற்றும் அலங்காரங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். இங்கே உள்ள இப்போ தான் செகண்ட் சீசன் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ஃப்ளவர்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்டு கூட வந்துருக்கிறதுனால செம்ம ஜாலியாக இருக்குது. இங்கே உள்ள பூக்கெல்லாம் நல்லா அழகாக இருக்குது. நல்லா பூத்தொட்டிலாம் நல்லா அடுக்கி வச்சிருக்காங்க. நியூசிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி வெற்றி வாய்ப்பை நோக்கி இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த ஃபெமெக்ஸ் பெட்ரோலிய நிறுவன எண்ணெய் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆயிரக்கணக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் பீப்பாய்கள் வெடித்து சிதறின. மெக்சிகோவின் ஃபெமெக்ஸ் பெட்ரோலிய நிறுவனத்தைச் சேர்ந்த ஃபார்கோஸ் என்ற எண்ணெய் கப்பல் கெட்சாகோல்ஸ் துறைமுகத்தில் இருந்து வெரக்ரூஸ் துறைமுகம் நோக்கி டீசல் மற்றும் பெட்ரோல் பீப்பாய்களை ஏற்றியபடி மெக்சிகோ வளைகுடா வழியாக சென்றது. வெரக்ரூஸ் மாநிலத்தில் உள்ள போகா டெல் ரியோ கடலோர பகுதியை நெருங்கிய போது அந்த கப்பலில் திடீரென தீப்பிடித்தது. கப்பலில் இருந்த பணியாளர்கள் தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் கப்பலில் 70,000 பீப்பாய்களில் பெட்ரோலும் 80,000 பீப்பாய்களில் டீசலும் இருந்தது. அவை அனைத்தும் வெடித்து சிதறின. கப்பலின் முன்பகுதி தீயில் எரிந்து நாசமானது. அப்பகுதி முழுவதும் வானில் கரும்புகை சூழ்ந்ததுடன் எண்ணெய் கலந்ததால் கடல் நீரும் மாசுபட்டுள்ளது. கடலில் இருந்த 31 பணியாளர்களும் சிறிய படகுகள் மூலம் கப்பலில் இருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர்.
நியூசிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. நியூசிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 318 ரன்களும் நியூசிலாந்து அணி 262 ரன்களும் எடுத்தன. நேற்றைய 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று 4வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்தியா 5 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. நியூசிலாந்து அணியை விட இந்தியா 434 ரன்கள் முன்னிலை பெற்றது. 434 ரன்கள் என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி இந்தியாவின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த நியூசிலாந்து 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 93 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். இந்திய கிரிக்கெட்டின் 500வது டெஸ்ட் போட்டி கான்பூரில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று விளையாடி வரும் இந்திய அணியின் சுழல்பந்து வீச்சாளர் அஸ்வின் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். 37 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று 200 விக்கெட்டுகளை அஸ்வின் வீழ்த்தியுள்ளார். குறைந்த போட்டிகளில் பங்கேற்று 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது வீரர் என்ற பெருமை அவருக்கு கிடைத்துள்ளது. 36 போட்டிகளில் பங்கேற்று 200 விக்கெட்டுகளை ஆஸ்திரேலிய வீரர் கிளாரி கிரிமெத் வீழ்த்தினார். ஆஸ்திரேலியாவின் டென்னிஸ் லிலி, பாகிஸ்தானின் வாக்கர் யூனிஸ் ஆகியோர் 38 போட்டிகளில் பங்கேற்று 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி இரண்டாவது இடத்தில் இடம்பெற்றிருந்தனர். தற்பொழுது அந்த இடத்தை தமிழக வீரர் அஸ்வின் கைப்பற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். திருச்சி சிலம்பம் அசோசியேஷன் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. போர் சிலம்பம், அலங்கார சிலம்பம், ஒருகை சிலம்பம், இருகை சிலம்பம் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் திருப்பூர், சேலத்தில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இந்த போட்டி என்பது 2 பிரிவாக நடைபெறும். முதலாவதாக தனித்திறமை என்பது சிலம்பத்தில் உள்ள அனைத்து நுணுக்கங்களும், அதாவது பெரலை, கிரிக்கி இதெல்லாம் செஞ்சு, வாரல், வெட்டு இதெல்லாம் செஞ்சு ஒரு 2 நிமிஷம் அதனோட திறமையை காமிப்பாங்க. அதுக்கு ஒரு மதிப்பெண் இருக்கும். அதுக்கப்புறம் நேரடியாக போட்டி, 2 பேரும் ஒருத்தருக்கு வந்து அந்த கம்பை லாவகமாக அவங்க தொட்டு எடுக்கணும். இது 2 புள்ளிகளையும் கணக்கிட்டு வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல். தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். அக்டோபர் 21 வாக்கு எண்ணிக்கை. முதல்வர் ஜெயலலிதா வெளிநாடு செல்ல தேவையில்லை, ஓரிரு நாளில் இல்லம் திரும்புவார் என மருத்துவர்கள் குழு அறிவிப்பு. அனைவருடைய நலனும் பாதுகாக்கப்படும், பிரதமர் மோடி உறுதி. PSLV C-35 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ தீவிரம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.